இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கோல்டுல வச்சு பூட்டி வச்சு அது எப்படி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யாராவது யோசிக்கிறாங்க? அந்த பணத்தையே ஒரு என்டர்பிரைஸ்ல போட்டாக்கா அது எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த சொசைட்டிக்கு? ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அவசியம். ஸோ டு யூ திங்க் லைக் எவ்ரி ஒன் நீட்ஸ் அ டிமேட் அக்கௌண்ட்? ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி டைரக்ட் ஈக்விட்டி இருக்கு, பாண்ட் இருக்கு, கமாடிட்டி இருக்கு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே ஓப்பனா இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஆட்டிடியூட் எனக்கு இருக்கிற நபர் இந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம்? அதான் ரூல் நம்பர் 1. வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய 2 ரூல். ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. இவ்வளவுதான் விஷயமே. பணத்தை இழக்காத வகையில எப்படி நேரடி பங்கு முதலீடு பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை ஒரு வாழ்க்கை முறையை ஆக்கிக்கணும். அதோட டிராவல் பண்ணா யூ ஆர் சேஃப். இன்னைக்கு பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வளர்ந்துருக்கு. மிக உயர்தர பாண்ட் எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் இருக்குனாக்கா 1% கூட கிடையாது. 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 100 ரூபாயும் செலவு பண்ணக்கூடாது. 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது 125 ரூபா செலவு பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு இருக்குன்னு 100 ரூபா சம்பாதிக்கும் போது ஒரு 40 ரூபாயிலயோ 50 ரூபாயிலயோ அல்லது மேக்ஸிமம் 60 ரூபாயிலயோ நம்ம வாழ்க்கை தேவைகளை நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்குள்ள நீங்க கார் வாங்குறீங்களா, என்ன பண்றீங்க, அது உங்க இஷ்டம். ஸோ ஹை சேவரா இருக்கணும். ஒரு 40% ஆவது ஒருத்தர் மாசம் மாசம் சேவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து மித்தா இல்ல ஃபேக்டா அப்படிங்கறத நீங்க உங்களோட பார்வையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் பேட். இஸ் இட் a myth or fact? நான் ஏன்னு சொல்றேன். Yeah, please. Insurance is an investment. It is not. Insurance is not supposed to be a அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐதாட்டின் நிறுவனர் திரு ஷியாம் சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். This video is brought to you by ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா. சார், இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்ல உங்க கூட நிறைய விஷயங்கள், குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பயணம், ஐதாட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் எப்படி தொடங்கப்பட்டது, இந்த ஜேர்னில நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வந்து 1 கோடி அவர்கள் சேர்க்க வேண்டும், 1 லட்சம் கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். டு பிகின் வித், எங்களுக்கு வந்து உங்களை வந்து நாங்கள் நிறைய ஃபோரம்ஸில் பார்த்துருக்கோம். சில வருடங்களுக்கு முன்பாக டெலிவிஷன் பேனல்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேட்டராக, ஒரு ஃபினான்ஸ் கோச்சா, சந்தை, பொருளாதாரம் இது சார்ந்த நிறைய விஷயங்களை ரொம்ப நுட்பமாக உங்களுடைய கணிப்புகளை, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஷியாம் சேகர் யார் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சம்மரி பண்ணுவீங்க? உங்களுடைய இளமை காலம், பால்ய காலம், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டலாக என்னுடைய கோர் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், இன்வெஸ்டிங். இந்த 3 ஏரியா தான் எனக்கு அதிக ஆர்வம். இதோடு சேர்ந்து எனக்கு பொருளாதாரத்தில் நிறைய ஆர்வம் உண்டு. ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் இந்த 3ம் நல்ல வளமாக இருக்கும். ஸோ எக்கானமியை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அப்ரிசியேஷனும் இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்னஸை பற்றியும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றியும் சரியான ஒரு புரிதல் வரும். நம்ம இன்வெஸ்டிங் சரியாக நடக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்கானமி அண்ட் எண்ட்ஸ் வித் இன்வெஸ்ட். என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது தான். பட் நான் படித்தது எதுவுமே இது சம்மந்தப்பட்டதில்லை. நான் படித்தது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 22 வருஷம் பெயிண்ட் டெக்னாலஜிஸ்டா வேலை பண்ணியிருக்கேன். பெயிண்ட் டெக்னாலஜிஸ்ட். எனக்கு பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் நல்லா தெரியும், எண்ட் டு எண்ட் தெரியும். நான் ஒரு ஃபுல் பிசினஸே ரன் பண்ணியிருக்கேன் 22 வருஷம். அது எங்க ஃபேமிலி பிசினஸ். ஸோ எனக்கு எண்ட் டு எண்ட் தெரியும். அந்த சென்னை பையனா நீங்க? இங்கே தான், சென்னை. ஸோ அந்த ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு இன்வெஸ்டரா பேரலா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட அதில் சேர்ந்த நாள்லேருந்து இதுலேயும் இருக்கு. ரெண்டுத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு பேரலல் ட்ராவல்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 வருடம் நான் இன்வெஸ்டராக ட்ராவல் பண்ண பிறகு தான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அதுதான் ஐதாட்டினுடைய ஆரம்பம். அதையும் நான் எப்படி திங்க் பண்ணேன்னா, நிறைய மிடில் கிளாஸோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்போ வருது. ஸோ ஐதாட்டினுடைய ஆரம்பமே வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஆரம்பித்தோம். அந்த நேரத்திலேயே வந்து ஆப்ஷன் இருந்தது ஹெச்என்ஐஸோட வேலை பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பணக்காரர்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆஸ் எ இன்வெஸ்டர். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு பிஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா தாராளமாக அப்போவே இன்னும் நல்லாவே பண்ணியிருக்க முடியும். இன்ஃபேக்ட் என்னுடைய நண்பர்கள் யாருக்கெல்லாம் ஏற்கனவே பிஎம்எஸ்ல பிஸ்னஸ் இருந்தோ அவங்களாம் திட்டினாங்க, எதுக்கு போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மிடில் கிளாஸ்னு அலையிற. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் வந்து இம்பாக்ட் ஜாஸ்தி கிரியேட் பண்ண முடியுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். இது 2009. ஓகே, 19 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ண பிறகு, இன்வெஸ்டராக 19 இயர்ஸ் இருந்த பிறகு நான் வந்து நேரடியான பங்கு முதலீட்டில் 19 ஆண்டுகால அனுபவம் இருக்கு. அதே போல முதலீட்டு மேலாண்மை, இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லயும் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதை வச்சுட்டு நான் டைரக்டா ஒரு மேனேஜர் ஆயிருக்கலாம். பட் நான் அதுக்கு மேல ஒரு அட்வைசர் அப்படின்ற ஒரு படி கீழே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புலேருந்து ஆரம்பம். ஏன்னாக்கா அங்கே தான் இம்பேக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஸ்லோவாக தான் இருந்ததுன்னு சொல்லுவோம். 2009லேருந்து 19 வரைக்கும். 19ல் நாங்கள் திருப்பவும் ஓகே நம்ம ஒரு மேனேஜராகவும் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஎம்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிட்லேருந்து நிறைய சேஞ்ச் வந்தது. இந்த 10 இயர் பீரியடில் நான் நிறைய எக்கானமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை பற்றிலாம் நிறைய வெளியிலலாம் பேசியிருக்கேன். பட் 2018க்கு அப்புறம் நான் அதெல்லாம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். 2019 பிஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், 18லேயே ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஃபோக்கஸ் இது போன்ற வெளியில் போய் பேசுறது,
அதிலலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருது அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் டெலிவிஷன், இன்ஃபேக்ட் சிஎன்பிசி கூட நான் போகல 2018க்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஈடினோ அங்கே கூட போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல. வெறும் நம்ம ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். 2019 பிஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, ரீட்டெயிலும் ஸ்லோவாக பில்டப் பண்ண ஆரம்பித்தோம். மிடில் கிளாஸோட இன்னும் நிறைய வேலை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்ஸ் 12 ஆரம்பித்தேன். அதுதான் அந்த 1 லட்சம் முதலீட்டாளர்களை 1 கோடி சேமிக்க வைப்பது. ஓகே. சேமிப்பே 1 கோடி வரணும். இஃப் யூ சேவ் 1 crore, உங்க கையில இருக்கக்கூடிய தொகை அதை விட சில மடங்கு அதிகமா இருக்கணும். ஓகே. ஸோ காம்பவுண்டிங்ல காம்பவுண்டிங் உங்களுக்கு வேலை செய்யணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோச் மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எப்படி கரெக்டாக கோச் பண்ணணும், அந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பட் பர்சனல் ஃபைனான்ஸில் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் ரொம்ப தெளிவாகவும் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு இது ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட மைல்ஸ்டோன்ஸ் 12 10,000 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. 1500 கோடி ரூபாய் அவர்களுடைய முதலீட்டின் மதிப்பு கடந்த சில நாட்கள் முன்னாடி கடந்தது. இது தவிர பிஎம்எஸ்ல ஒரு 2000 முதலீட்டாளருக்கு மேல இருக்காங்க. அவங்களுடைய முதலீட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் இருக்கு. ஸோ இது க்ரோ ஆகிட்டே இருக்கு. பட் என்னுடைய மைல்ஸ்டோனுங்கிறது 1 லட்சம் மிடில் கிளாஸ் முதலீட்டாளர்களை 1 கோடி ரூபாய் சேமிக்க வைக்கிறது. கிரேட். ஸோ இன்னும் 90,000 ஆட் பண்ணும். வெரி சூன் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எப்போதுமே சார், பொதுவாக நீங்கள் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நிறைய தவறுகள் பண்ணி கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தையாக தான் இந்திய சந்தையை பார்க்குறோம். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு ஓவராலாக சொல்லிட முடியுமா? ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை வந்து நம்ம ஒரு பெரிய நம்பர்ஸாக நம்ம சொல்கிறோம். ஜிடிபி வளர்ச்சிங்கிறது காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜிடிபி வளர்ச்சிங்கிறது ஒரு தனி நபருடைய வருமானத்தில் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது? ஜிடிபி வளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் போதுமான அளவு முதலீட்டு விழிப்புணர்வு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான ஒரு சொசைட்டின்றதை நான் சுருக்கமாக சொல்றேன். இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு முன்னோடியான சமூகம் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா தமிழ் சமூகத்தை சொல்ல முடியும். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஒரு ஷார்ப் அண்ட் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் சொசைட்டி, எப்பவுமே முன்னேறிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அதே போல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு திங்க் பண்ற ஒரு சொசைட்டி. இதெல்லாம் நம்மளுடைய சோஷியல் ட்ரீட்ஸ். இது இந்தியாவில் இருக்கலாம், நிறைய இடங்கள்ல இருக்கலாம். பட் நமக்கு தனித்துவமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஏன்னா நம்ம ஆஸ் அ கண்ட்ரி எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். பட் நமக்கு அது தனித்துவமா ஒரு ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, தனித்து தெரியக்கூடிய ஒரு ட்ரீட் நமக்கு இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் சொசைட்டி, அப்புறம் டெக்னோக்ராட்டிக் சொசைட்டி, தொழில்நுட்பத்தை எல்லாம் முதல்ல கொண்டு வர சொசைட்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து எப்பவுமே ஒரு முன்னோடியா முன்னெடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, அப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷனே இண்டஸ்ட்ரியலைசேஷனை எப்படி நம்ம சேர்க்கிறோங்கிறதுல ஒரு ஒரு லீடிங் சொசைட்டி. இது எல்லாம் நமக்கு இருக்கு. உற்பத்தி, நீங்க கேட்ட கொஸ்டின், ப்ரொடக்டிவிட்டி, பர் கேபிட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து நாட்டில் நம்பர் 1 இல்லை நம்பர் 2, மேக்ஸிமம் சில இடத்துல நம்பர் 3 இருக்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல. அப்புறம் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் வளர்ச்சியில நம்ம நம்பர் 1ஆவே இருக்கும். மற்ற எல்லா இடத்தையும் விட நம்ம வந்து அதுல ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட். இப்படி பல இடங்கள்ல நம்ம வந்து நம்பர் 1. இதெல்லாம் இருந்தா அந்த மாதிரி ஒரு சொசைட்டி எவ்வளவு ஃபைனான்சியலைஸ்டா இருக்கணும். அதாவது சம்பாதிக்கிறோம், நாம பணம் நல்லா சம்பாதிக்கிறோம், உற்பத்தி திறன் நமக்கு நல்லா இருக்கு, நம்ம உற்பத்திக்கான மதிப்பை கூட்டிக்கிட்டே போறோம். ஸோ நாம when we work for money we are the best, but we are very ordinary in making money work for us. பணம் நமக்காக வேலை செய்யணும் அப்படின்ற இடத்துல நம்ம ஒழுங்கா இருக்கிறதே இல்லை. இது ஒரு உளவியல் சிக்கலா? அதாவது லைக் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உன் பணம் உனக்கு உழைக்க வைக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்காம கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அல்லது உழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு சரியான வாழ்க்கைங்கிற மாதிரி ஏதாவது புரிதல் பிழை இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, உழைச்சிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஒரு ரெலவன்ஸ்க்காக தான் உழைப்பு. இப்போ நம்முடைய அரசியல் தலைவர்கள் 80-90 வயசு வரைக்கும் எல்லாம் உழைச்ச அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இருக்காங்க. அதே தானே இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இருக்காங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, உங்க ஊர்ல ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரியவர், அவர் கிட்டத்தட்ட கடைசி நாள் வரைக்கும் கடையை பார்த்துக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ அவங்க எல்லாம் என்னத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க் எத்திக்கை வெளிப்படுத்து. பணத்துக்காக அவங்க அதை செய்யறாங்கன்றது அர்த்தம் இல்லை. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அவங்களுக்கு தேவை கூட இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. முக்காவாசி பேருக்கு அதுதான். அப்போ அந்த பணம் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா அது வந்து அவங்களை கடந்து இன்னொருத்தருக்கு தேவைப்படலாம். குடும்பம் சார்ந்தோர் எவ்வளவு பேர் சமூகத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நீங்க எத்தனை ஊர்களில் நீங்க போனீங்கன்னா காலேஜ் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கட்டி கொடுத்து, தமிழ்நாடு பூரா இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப அந்த பணம் வந்து பர்பஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு சொசைட்டியா தான் நம்ம இருக்கோம். அது மேல்தட்டுல. பட் எவ்வளவு பேரு இன்னைக்கு
படிச்சு ப்ராக்ரஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வீடு வாங்குறவங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கார் வாங்குறவங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1 கோடி சேர்க்கிறவங்க, இப்படி இருக்குல்ல அந்த ப்ரோக்ரஷன். அந்த ப்ரோக்ரஷன்ல வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அல்லது அந்த பணத்தை எப்படி வேலை செய்யணும் அல்லது செய்ய வைக்கணும், அதுல வந்து நிறைய கேப்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து சம்பாதிச்சு உழைச்சு எல்லாம் பண்ணக்கூடியவங்க, கேபிட்டலிசம்ல இருந்து ஃபுல் பெனிஃபிட் எடுத்தவங்க இன்னும் தங்களை சோசியலிஸ்ட் நம்புறாங்க. அவங்களுடைய சமூக பார்வை வந்து ஒரு சோசியலிஸ்ட் பார்வையா இருக்கு. அதனால வந்து அவங்க கேபிட்டலிசம் எப்படி அணுகணுமோ அவங்க அணுகுமுறை தவறா இருக்கு. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட வந்து தப்பான ஒரு பார்வையில பாக்குறது, பணக்காரங்களே தப்பா பாக்குறது கூட ஒரு டு சம் எக்ஸ்டென்ட். பணம் இருக்கிறது ஆக்சுவலா இவங்களே பணக்காரன் தான், பட் இவங்க இன்னொருத்தரை பாக்குற பார்வை வந்து வேற மாதிரி இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அதுலதான் ஒரு ஸ்லைட் என்ன சொல்றது, அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஓகே, ஸோ நான் அதை இன்னும் உடச்சி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கன்வென்ஷனலான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ், அது வந்து தங்கமாக இருக்கட்டும் அல்லது வீடு மனை நிலம், இது மாதிரியான விஷயங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஒரு சந்தை, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் சற்று குறைவான ஒரு சமூகமாக நம்ம இல்ல இந்த ட்ரேட் எல்லாம் விட்டுருங்க, நான் ஃபண்டமெண்டலா சொல்றேன். ஓகே, எஸ்எம்இ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, ஃபேக்டரிஸ் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில அதிக பேரை உருவாக்கின ஒரு சொசைட்டி, எல்லா எக்கனாமிக் அவேர்னஸும் அடையக்கூடிய ஒரு சொசைட்டில வந்து ஏன் பணத்தை இது போன்ற இடங்கள்ல முதலீடு பண்ணாதான் பெட்டர் சோசியல் ரெலவன்ஸும் பெனிஃபிட்டும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கோல்டுல வச்சு பூட்டி வச்சுங்க, அது எப்படி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யாராவது யோசிக்கிறாங்க? அந்த பணத்தையே ஒரு என்டர்பிரைஸ்ல போட்டாக்கா அது எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த சொசைட்டி. இப்போ நம்ம என்ன சொல்றோம், நிறைய காலேஜஸ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், சோஷியல் கேபிட்டல் அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சோஷியல் மணியை, ஒரு சமூகத்தோட பணத்தை கல்வி, அதே போல தொழில், வேலை வாய்ப்பு, அப்புறம் ஹெல்த் கேர், இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் கட்டணும்னு நினைக்கிறோம். இதானே நம்மளுடைய சோஷியலிஸ்ட் பார்வை. கரெக்ட். ஏன் அதுல இண்டஸ்ட்ரி ஆட் ஆக மாட்டேங்குது? ஏன் அதை இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் நல்லா வரும்ன்ற தாட் வர மாட்டேங்குது? ஒருத்தருக்கு பணம் வரும்போது எதுக்காக வந்து அதை வந்து கோல்டுல போட்டு பூட்டணும் அப்படின்னு திங்க் பண்றாங்க, அல்லது மதிப்பே உருவாக்க முடியாத ஒரு நிலத்தில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்? அதுல இருந்து வேல்யூவே கிரியேட் ஆகாது. தங்கம் வந்து ஒரு சேஃபான முதலீடு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தலைமுறையா இருக்கிறது கூட ஒரு காரணம். கரெக்ட். அப்போ சேஃப்டிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதானே வச்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துல நீங்க நிறுத்திடணும்ல. ஒவ்வொருத்தருக்கு சேஃப்டின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த சேஃப்டிங்கிற கணக்குக்கு மேல 2 மடங்கு 3 மடங்கு எல்லாரும் வச்சு சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்க காட்டக்கூடிய அந்த ஒரு அக்கறை குறைஞ்சு, அப்ப என்ன ஆகுதுன்னா வருங்கால சந்ததிகள் இதை பத்தி போதுமான நம்பிக்கை பெறாமல் போகிறார்கள். இதுதான் இந்த 1990 இருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் 30 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டினுடைய பயணம் இன் இன்வெஸ்ட். பட் இண்டஸ்ட்ரியில அப்படி இல்லைங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியில நீங்க யாரோட வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். இதே பீரியட்ல யாருக்கும் நம்ம செகண்ட் கிடையாது. இது வந்து சோஷியல் நரேட்டிவ் செட்டிங்னால அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறான சோஷியல் நரேட்டிவ் செட்டிங் நம்ம ஊர்ல நிறைய நடந்துருச்சு. நீங்க இல்ல, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவங்களுடைய ஒரு பேட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு நடுத்தர சமூக, ஒரு நடுத்தர பின்புலத்தை கொண்ட அல்லது சேமிப்புங்கிறதே தங்கம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு சின்ன ஒரு பய உணர்வு எங்க வருது அப்படின்னா, பொதுவாகவே இந்த தங்கம் அப்படிங்கறத ஒரு இடத்துல நீங்க எல்லாருமே லிமிட் பண்றீங்க, ஒவ்வொருத்தவங்க அதுக்கான ஒரு பவுண்டரி செட் பண்றீங்க. அப்போ ஈஸியா என்னால புரிஞ்சுக்க முடியும், எனக்கான மொழியில் எனக்கான ஒரு சேமிப்பாக இருக்கக்கூடியது தங்கம் தான். அப்போ அதை வந்து நீங்க எல்லோருமே லிமிட் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்தே இந்த மார்க்கெட்டுக்கும் அவங்களுக்குமான டிஸ்கனெக்ட் அல்லது இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்குமான ஒரு டிஸ்கனெக்ட் உருவாகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, நான் அது வேற மாதிரி சொல்றேன். ப்ளீஸ். இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி growth 6.5% இருக்கு. தமிழ்நாடுடைய ஜிடிபி growth கிட்டத்தட்ட 10க்கு மேல, கிட்டத்தட்ட டபுள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பை கொண்டு போய் நீங்க தங்கத்துல போடுறீங்க. 11% ஜிடிபி இருக்கக்கூடிய உங்க ஸ்டேட்டினுடைய ஃபியூச்சர்ல நீங்க அதே பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நீங்க 14% போயிடுவீங்க ஜிடிபி. அதனால நீங்க உருவாக்கக்கூடிய பொருளாதார மாற்றம், வளர்ச்சி, சொத்து மதிப்பு கூடுதல், வளம், எவ்வளவு பேர் வந்து மிடில் கிளாஸ்க்குள்ள வருவாங்க, அன்பிலீவபிள். ஆனா அப்படி வந்தவங்களே என்ன பண்றாங்க, அதுல அவநம்பிக்கையா, பொருளாதாரத்துல அவநம்பிக்கை இருக்கிறதுனால அல்ல போதுமான நம்பிக்கை இல்லாதனால கொண்டு போய் மறுபடியும் பிளாட்லயோ கோல்ட்லயோ போட்டு உட்கார வச்சிடறாங்க பணத்தை. அந்த பணம் வளராது, அது வளர்ச்சிக்கு உதவாது. நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி செட் பண்ணா ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு என்டர்பிரைஸ் நீங்க ஃபண்ட் பண்ணீங்கன்னா அது கூடிக்கிட்டே போகுது, வருவாய் கூடுது, லாபம் கூடுது, மதிப்பு கூடுது. அதனால வந்து ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கு. எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எத்தனையோ குடும்பங்களை நீங்க வந்து மிடில் கிளாஸ்க்குள்ள கொண்டு வரீங்க. இந்த ப்ரொடக்டிவிட்டியை செய்ய வேண்டிய பணத்தை நீங்க கொண்டு போய் லாக் பண்ணீங்கன்னாக்கா இது எதுவுமே நடக்காது. ஸோ அப்போ எல்லா முதலீட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அசெட் அலோகேஷன் அடிப்படையில சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு வீடு வேணும், யூ நீட் யுவர் ஓன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து யூ நீட் சம் செக்யூரிட்டி, அதாவது நாளைக்கு வேலை வாய்ப்பு போனாலோ அல்லது ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தா அதுக்கு ஒரு பணம் தேவை, அது கேஷா இருக்கலாம். அதையும் கிடையாது நீங்க கொஞ்சம் கோல்டு வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. நிறைய பேர் கோல்டு வச்சு எவ்வளவு வேணும்னு முடிவு பண்ணி அதை வச்சு இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சேமிப்பு, பணம், இதெல்லாம் growthக்கு போகணும். அது என்ன பண்ணணும்? growthனா நீங்க ஒரு சாதாரண ஒரு எல்லோருக்கும் புரியக்கூடிய பொருளாதாரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்,
ஓகே. பொருளாதார வளர்ச்சி எங்க நல்லா இருக்கோ அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நீட் நாட் டு பி ஷேர் நீங்க ஆண்டர்பிரினர் ஆகலாம். ஓகே. அது சந்தையாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல. ஓகே. நீங்களே ஒரு சேவையை ஆரம்பிச்சு ரன் பண்ணலாம். என்டர்பிரினரா இருக்கலாம். ஓகே. யூ கேன் ரன் அ சர்வீஸ். யூ கேன் பில்ட் அ ப்ராடக்ட். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணலாம். மைக்ரோ என்டர்பிரைஸ் ரன் பண்ணலாம். ஒரு எஸ்எம்இ ரன் பண்ணலாம். ஆண்டர்பிரினர் ஆகலாம் நேரடியாக. இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு சாலரிட் ஜாப் தான் செக்யூரிட்டினா இதெல்லாம் செய்யக்கூடிய ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கனைஸ்டு சிஸ்டம் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்னு புரிஞ்சுக்கலாமா? ஈக்விட்டி மார்க்கெட் எஸ். வாட் எவர் இட் இஸ். அப்படிதான். ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்தை நோக்கி இதை நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அவசியம். ஸோ டு யூ திங்க் லைக் எவ்ரி ஒன் நீட்ஸ் அ டிமேட் அக்கவுண்ட்? நேரடி பங்குல முதலீடு செய்ய வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் டிமேட் அக்கௌண்ட் தேவை. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஓகே. ஸோ அப்போ யார் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும், யார் வந்து நேரடி பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஃபார்முலா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவங்க தான் இதை செய்யணும், இவங்க இதை செய்யக்கூடாது, இவங்க இதுலேருந்து ஒதுங்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. மியூச்சுவல் ஃபண்டா டைரக்ட் ஸ்டாக்கான்ற சாய்ஸ் எடுக்கும்போது எங்க நமக்கு அதிக பாதுகாப்பு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். எங்க நமக்கு சர்டன்டி ஆஃப் ரிசல்ட் அவுட்கம்னு சொல்லுவோம் பெட்டரா இருக்குன்னு பார்க்கணும். எங்க நமக்கு ஸ்கில் இருக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். முக்காவாசி பேருக்கு நேரடி பங்கு முதலீடு பண்ணாதான் அதிக லாபம் வரும் அப்படின்னு ஒரு பிம்பம். பட் இது உண்மை இல்லை. இது உண்மையே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனது பேசிக்கா ஸ்டாக் புரோக்கிங் இண்டஸ்ட்ரி. நீங்க சுத்தி பாருங்க, யாரெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகாத நேரா வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்களோ அவங்க ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருப்பாங்க. ஓகே. பேசிக்கா இந்தியாவில் ஸ்டாக் புரோக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய அதுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வேற யாருக்குமே கிடையாது. அதே போல பிளாட்ஃபார்ம் மியூச்சுவல் ஃபண்ட்லயே நீங்க எங்க மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கூட ஃபைனலா அவங்கள ஸ்டாக் புரோக்கிங்ல கொண்டு வந்து பங்கு முதலீடு செய்ய வைக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். ஏன்னா நீங்க பங்கு வணிகம் தினமும் வாங்கி வித்தாதான் அவங்களுக்கு லாபம். ட்ரேட் பண்ணணும். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகுதுனாக்கா இந்த பங்கு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள்ல 99 விழுக்காடு பேர் பணத்தை இழந்து விடுகிறாங்க. என்ன சொல்ல போனா லாகின் பண்ணும்போதே சொல்லுது செபி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இல்லையா? அது யார் கேட்கறாங்க? நமக்கு அது ஆகாதுன்னு வேகமா ஒரு வண்டியை ஓட்டுறவன், பொறுப்பு இல்லாத வேகமா வண்டி ஓட்டுறவன் ஆக்சிடென்ட் தனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறான். இதே தான் இங்கேயும் நடக்குது நேரடி பங்கு முதலீடு. ஸோ இன்னைக்கு செபி டேட்டா தான் நான் சொல்றேன், 99% ஆஃப் பீப்புள் டைரக்ட் ஈக்விட்டியில லூஸ் பண்றாங்க. ஓகே. ட்ரேடிங் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் தான் வந்து ஒருத்தனை வந்து டைரக்ட் ஸ்டாக்ல பண்ணுன்னு இருக்கக்கூடியது. மாறா மியூச்சுவல் ஃபண்ட் பயங்கர போரிங் இன்வெஸ்ட். மாசம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை அப்பப்போ பணம் கிடைக்கும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வருஷ கணக்காக அதை அப்படியே வச்சுக்கணும், மாசம் மாற்ற முடியாது. ஸோ அதுல எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. அதனால அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு பல பேருக்கு குறைவாக இருக்கு. ஸோ ஸ்டாக் புரோக்கர் இன்னொரு விஷயத்தையும் பண்றாங்க. அது என்னன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுக்குறேன், நீங்க அதுல மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு எல்லாரையும் அங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க. அது வழியா அவங்கள வந்து ஸ்டாக் புரோக்கிங்குள்ள கொண்டு வரதான் நோக்கம். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ட்ரேடிங்ல போயிடுவாங்க. அது ஒரு நுழைவாயில் அந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கிறது. ஸோ ஓரளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத பத்தின புரிதல் இன்னைக்கு சமூகத்துக்கு வந்திருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஓரளவுக்கு டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது 2020க்கு முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணீங்கன்னா கணிசமா வந்திருக்கு. நோ டவுட். ஓகே. அதாவது அந்த கேப் நான் சொன்னேன்ல, பயங்கர இண்டஸ்ட்ரியலைஸ் சொசைட்டி 3 டெக்கேட்ஸ் 1990ல இருந்து 2020 வரைக்கும் எஜுகேட்டட் எல்லாமே இருக்கு. ஆனா நாட் ஃபைனான்ஷியலிஸ்ட். ஓகே. அதாவது ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல கம்மியான ஒரு தாக்கமோ அல்லது ஒரு ஈர்ப்போ உடையவர்கள் இந்த 6 வருஷத்துல ஒரு மேபி ஒரு 10-15 இயர்ஸ் கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி டைரக்ட் ஈக்விட்டி இருக்கு, பாண்ட் இருக்கு, கமாடிட்டி இருக்கு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே ஓப்பனா இருக்கு. ஸோ இதுல நான் என்ன மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஆட்டிடியூட் எனக்கு இருக்கிற நபர் இந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம்? இது எல்லாருக்குமானது. நீங்க இல்ல, உங்க குழந்தைக்கு என்ன வயசு? 8 வயசு. 10 வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போகணும். இந்த 10 வருஷத்துல நீங்க வருஷம் கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சீங்கன்னாக்கா தொடாம 18 வயசுல உங்க காலேஜ் ஃபீஸை அந்த பணம் பார்த்துக்கும். ஓகே. ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, சில்வர் கோல்டு இதெல்லாம் வாங்கி பணம் வச்சு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க. ஓகே. போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மாசம் ஒரு 5,000 10,000 போடுங்க. குழந்தை தாத்தா பாட்டி எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, பர்த்டே ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிஃப்ட் பண்றோம் பண்ணி அப்படியே விட்டுருங்க. 18 இயர்ஸ் வரைக்கும் தொடக்கூடாது. காலேஜுக்கு போகும்போது அப்பதான் அதை பிரேக் பண்ணும். எப்படி இந்த கிட்டி பேங்கை உடைக்காம வச்சிருக்கோமோ அதே தான் நான் சொல்றது. 18 வருஷம் காம்பவுண்டிங் ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர் செக்யூர். இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு போரிங்கான ஒரு அட்டெம்ப்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது போரிங் ஆனா எனக்கு பர்சனலி நான் இப்போ அப்படி ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி தோணக்கூடிய நபர்கள் அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளார வரலாமா? வரலாம். பட் அங்க எப்படி நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்கு சரியான ஒரு புரிதல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நாட் லூஸ் மணி ஃபர்ஸ்ட். அதான் ரூல் நம்பர் 1. வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய 2 ரூல். ரூல் நம்பர் 1 நெவர் லூஸ் மணி.
ரூல் நம்பர் 2 நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. அவ்வளவுதான் விஷயமே. பணத்தை இழக்காத வகையில எப்படி நேரடி பங்கு முதலீடு பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை ஒரு வாழ்க்கை முறையை ஆக்கிக்கணும். அதோட டிராவல் பண்ணா யூ ஆர் சேஃப். 1% ஆஃப் பீப்புள் தான் இது பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு குவிக் மணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வருபவர்களுக்கு இந்த சந்தை ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படித்தான் இருக்கும். அது சந்தைங்கிறது ஒரு ப்ரூட்டல் பிளேஸ். அதுக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாரு, நம்ம எவ்வளவு நேர்மையா உழைச்சி நம்மளோட காசை சம்பாதிச்சு அதில் சேமிச்சு அதை கொண்டு வந்து சந்தையில் போடுறோங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரியாது. மிஸ்டர் மார்க்கெட்னு வாரன் பஃபெட் ஒரு சொல்லாடல் கொடுப்பார். அது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கான ஒரு பிம்பம். அந்த மிஸ்டர் மார்க்கெட் அதுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு. அது இஷ்டத்துக்கு பண்ணும். நம்ம எவ்வளோ நல்லவன், எவ்வளோ நேர்மையா பணம் சம்பாதிச்சோம், சேமிச்சோம், அதை கொண்டு நீங்க போட்டோம், இந்த பணம் இழக்கக்கூடாது, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு தெரியாது. அது என்ன வேணா பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்றவங்க இப்படி நேர்மையான பலர் தான் லாஸ் பண்றாங்க. அந்த லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து உழைச்சி படிச்சு சம்பாதிச்சு நிறைய சேமிச்சு அதுக்கப்புறம் தப்பா இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் பண்றவங்க. ரீசெண்டா ஒரு 1 month பேக் பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே இன்னமும் ஒரு மிகப்பெரிய புரிதல் வராத ஒரு இல்ல அவர் டைரக்ட் இல்ல அவருடைய கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஜஸ்ட் ஐம் கோட்டிங். இன்னும் அதற்கான மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த மாதிரி நிகழ்வே வராது. 100% வராது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பத்தின புரிதலே இன்னும் முழுமையா வராத ஒரு சமூகத்துல அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட் தான், ஈக்விட்டியும் ஷேர் மார்க்கெட் தான், நீங்க சொல்ற மாதிரி வாட் எவர் த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே எல்லாமே ஒண்ணுதான். அப்போ இது போன்ற ஒரு வீடியோ ஒன்று ஹிட் ஆகும்போது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல நடக்கிற கான்வர்சேஷன் என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வேணாம், இந்த ஷேர் மார்க்கெட்டே வேணாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கரெக்டா தான் புரியா, இந்த மாதிரியான ஒரு பேனிக் மோடுக்கு அவங்க நகர்றாங்க. இல்ல நிறைய ப்ராபகண்டா இதை பத்தி நிறைய தப்பான ப்ராபகண்டாலாம் இருக்கு. அது நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் திரைப்படத்துல மியூச்சுவல் ஃபண்டுடைய பணத்தெல்லாம் ஒரு கோடவுன்ல வைக்கிற மாதிரியும், அந்த கோடவுன் ஒரு வால்ட்ல வச்சு அங்கேருந்து போற மாதிரி, அப்படியெல்லாம் பணமே கிடையாது. டிஜிட்டல் மணி, கோடவுனே கிடையாது. பேங்க்ல இருக்கு பணம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு சர்ப்ளஸ் மணி இருந்ததுன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அ பேங்க். மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு கேஷே கிடையாது. ஆனா அந்த ஒரு பணம் நல்லா ஓடிச்சு. அதை பத்தின நெரேட்டிவ் பயங்கரமா போச்சு. ஓகே, அது பத்தின நெரேட்டிவ் அதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சோசியல் மீடியால எத்தனை பேர் வந்து இப்படி எல்லாம் நடக்கும், அதெல்லாம் தப்புன்னு பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு கூட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். என்ன ரீசன்னா, இப்படியெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து கோல்டுல உள்ள காப்பர் தான் இருக்கு அப்படின்னு ஒரு படத்துல பெரிய நடிகர் ஒருத்தர் போட்டு காமிச்சார். எவ்வளவு மிஸ்லீடிங். மொத்த கோல்டும் உள்ள காப்பர் தான் இருக்குன்னாக்க எவ்வளவு ஸ்டூபிடோ. அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தான் அது. பட் இதெல்லாம் வந்து இந்த புனைவுகள்லாம் இவ்வளவு ஒரு எஜுகேட்டட் சொசைட்டில அது வந்து வரதே தப்பு. ஸோ சென்சார்ல இருக்கவங்களுக்கு புரிதல் இல்லாம டெஃபினட்டா அது ஃபெயிலியர் ஆஃப் சென்சார் போர்டு தான். அந்த படத்துக்கு நானா இருந்தா அந்த சீன்ஸ் எல்லாம் நான் அளவே பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா நியாயம் இல்லை. உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்த சொல்லுது, ஒரு சமுதாயத்துல தவறான ஒரு புரிதலை வளர்ப்பது, இதெல்லாம் வந்து சோஷியல் காஸ்ட் எவ்வளவுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்கங்கிறீங்களா? 100%. ஓகே, அது அவங்களோட நேரம் எண்டுக்காக, அவங்க படம் ஓடணுங்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சாமானியன் மனசுல கோபத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யை புனையக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம சொசைட்டி இருந்திருக்கு. சமீப நாட்கள்லயே இருந்திருக்கு. நான் வந்து கோவிடுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல, இவ்வளவு கோடி பேர் வந்த ஒரு காலகட்டத்துல இதுவும் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் தமிழ்நாட்டில் கோவிடுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ரெண்டும் ஒரே பீரியட்ல நடக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த பாண்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்ட் அப்படிங்கிறது வந்து டு யூ திங்க் இஸ் இட் ஒருத்தருடைய அசெட் அலோகேஷன்ல பாண்ட் இருக்கணும்னா எவ்வளவு இருக்கலாம்? அதாவது பாண்ட்னா ஒரு வேர்டு இல்ல அது. இப்போ ரிசர்வ் வங்கி இஷ்யூ பண்ற பாண்ட் இருக்கு. ஓகே, அது அரசினுடைய ஒரு கேரண்டியோட வரக்கூடியது. அதுக்கப்புறம் வங்கிகள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கு, நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் இருக்கு, மாநில அரசுகள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் இருக்கு, மத்திய அரசு நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் இருக்கு, மாநில அரசு நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் இருக்கு, தனியார் நிறுவனங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட். இது பல வகை இருக்கு. ரிஸ்க் கேட்டகரைசேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம். இப்போ ரொம்ப உயர்தர பாண்ட் எவ்வளவு பேர் இன்னைக்கு பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வளர்ந்துருக்கு. மிக உயர்தர பாண்ட் எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் இருக்குனாக்கா 1% கூட கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பேங்க்ல வந்து 6.5-7% தான் வருது, ஸோ எனக்கு 10% கிடைக்கக்கூடிய ஒரு பாண்ட் வேணும்னு சொல்லி தரத்தில் குறைவான பாண்ட்ஸ் தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாண்டை இஷ்யூ பண்ண நிறுவனத்தினுடைய பொருளாதார நிலைமை மோசமாச்சுன்னா, இந்த பாண்டு நாளைக்கு ரிடம்ஷனுக்கு வரும்போது அசல் திரும்பி வராது. சில நேரம் வராமலே போயிடும். ஓகே, சில நேரம் தள்ளி போகும். ஓகே, ஆனா பணத்தை போட்டவனுக்கு அது குறிப்பிட்ட நேரத்துக்கு பணம் தேவை. அன்னைக்கு லிக்விடிட்டி இல்லாம போயிடும். இது எதையுமே புரிஞ்சுக்காம நிறைய பேர் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பாசிவ் இன்கம் வரும்
அப்படின்னு ரொம்ப மண்டையில் அடிச்ச மாதிரி டெய்லி பேசி 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 கோவிடுக்கு அப்புறம் இந்த ஒரு பிலீஃப் வழக்கம். உண்மைதான், பாண்ட்ல பாசிவ் இன்கம் வரும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் தான் பாசிவ் இன்கம். ஆனா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலை உறுதிப்படுத்திக்கணும். பணம் என்னைக்கு திரும்பி வரணுமோ அன்னைக்கு நமக்கு வரணும், உரிய நாள் அன்னைக்கு. அதை யாரும் உறுதிப்படுத்துற மாதிரி எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம பாரு இவ்வளவு வட்டி வரும் இவ்வளவு வட்டி வரும்னு ஹை ரிஸ்க் பாண்டு விற்கிறாங்க, அதை வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாசிவ் இன்கம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால கேட்குறேன். இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஓவராலாக இந்த ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எதையுமே நம்ம பாசிவ் இன்கமாக எடுத்துக்கலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் என்னவா இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட முதலீடுகளை குறிப்பிட்ட வயதுக்குள்ளார ஒரு இயர்லி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பிரயோகப்படுது. நல்ல வேலையில் இருக்காங்க, அன்னை ஃபைன் டே கேட்டால் ஜஸ்ட் ஐ குவிட் எவ்ரிதிங் சரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஸோ இப்போ அந்த பாசிவ் இன்கம் பெறுவதற்கான இடங்கள் தான் இதெல்லாமா, அல்லது இங்கேயும் நம்ம ஆக்டிவா பாசிவ் இன்கமுக்கு பல வகையான வழிகள் இருக்கு. ஓகே, முதலாவதா வட்டி, நீங்க அதுதான் பாண்ட் மூலமா எடுக்க நமக்கு கிடைக்குது வட்டி. ரெண்டாவது டிவிடெண்ட், லாபத்தில் ஒரு பங்குதாரருக்கு கொடுக்கப்படுகிறது. அது ரெண்டாவது வகை பாசிவ் இன்கம். என்ன பொறுத்தப்படும் என் லைஃப்ல வந்து பாசிவ் இன்கம் பிரைமரியா எங்க இருந்து வந்திருக்கு, எது என்ன வந்து காப்பாத்துச்சு லைஃப் லாங் அப்படின்னா இந்த ரெண்டாவது வகை டிவிடெண்ட் தான். மூணாவது வகையான பாசிவ் இன்கம் வாடகை, ரெண்ட் நேரடியா ஒரு சொத்துல இருந்து வரலாம், அல்லது அந்த சொத்தை ஓன் பண்ணி அதுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்து அந்த வாடகை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய REIT என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமா இருக்கலாம். அதே போல வேறு ஒரு சொத்து வகையிலேருந்து வாடகையை வாங்கி கொடுக்கக்கூடிய இன்விட் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டா இருக்கலாம். ஸோ இதுதான் வகை பாசிவ் இன்கம். பட் தேர் ஆர் அதர் வேஸ் ஆல்சோ. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரொக்கத்தொகை இருக்கு, அந்த ரொக்கத்தொகை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து தான் பாசிவ் இன்கம் வருஷம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. மாறாக நீங்க ஒரு 3 வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் வேணுங்கிற பணத்தை எடுத்து தனியா வச்சிருக்கீங்க. 3 இயருக்கு வேண்டிய அந்த பாசிவ் இன்கம் தனியா வச்சிருக்கீங்க. அதுல இருந்து மாசம் உங்களுக்கு வரும் சேஃபா. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு சேஃப் ப்ராடக்ட்ல வச்சுட்டு அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மதிப்பு இழக்காது. அதுல இருந்து ஒரு 6-7% ரிட்டர்னும் வரும். இப்போ இந்த 3 வருஷத்துல எஞ்சி உள்ள உங்க பணத்தை நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா, நீங்க இப்ப பாசிவ் இன்கம் எடுக்கக்கூடிய சொத்து வகைகளோட ஒரு 2% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வருதுன்னு வச்சு, ஜஸ்ட் 2% எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, அப்போ உங்க பணம் எவ்வளவு வேகமா வளர போகுதுங்கிறது தான் முக்கியம். அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்ப அது கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க, 3 வருஷம் கழிச்சு உங்கள்ட்ட இருக்க வேண்டியதோட அதிக பணம் இருக்கும். மறுபடியும் 3 வருஷத்துக்கு வேண்டிய பணத்தை எடுத்து ஓரமா வச்சிருங்க. அதுல இருந்து மாசம் உங்களுக்கு பாசிவ் இன்கம் வரும். சோ இது ரோலிங் ஃபண்ட் வச்சுக்கிட்டு பாசிவ் இன்கம் எடுக்கலாம். மத்த பணத்தை வந்து நீங்க growth assetsல போடலாம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய கார்பஸை வளர்த்துக்கிட்டே போவீங்க. எந்த நேரத்திலையும் எவ்வளவு பணம் வீக்கம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவு உங்க கார்பஸ் வளர்ந்துடும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் வளர்ந்து ஒரு பெரிய கார்பஸ் ஆயிடும். அப்ப அதுக்கப்புறம் உங்க பாசிவ் இன்கமும் கூடும். யோசிச்சு பாருங்க. புரியுது. இப்ப நீங்க உங்க பணத்தை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு டபுள் பண்றீங்கன்னு வச்சுப்போம் கார்பஸ். அப்போ ஒரு 20 வருஷத்துல நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் பண்ணா 4 வாட்டி டபுள் பண்றீங்க. வேறஸ் நீங்க பாசிவ் இன்கம்காக போடக்கூடிய இடத்துல 7ல இருந்து 8 வருஷம் ஆகுது. சோ 2.5 டைம்ஸ் தான் நீங்க டபுள் பண்ணுவீங்க 20 இயர்ஸ்ல. இப்போ உங்க கார்பஸ் வந்து போதுமான அளவு வளர்றது இல்ல. அது உங்க பாசிவ் இன்கம் வளர்த்தாம போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, எதிர்காலத்துல 20 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது தப்பான ஒரு சொத்து வகையில நம்ம வந்து வெயிட் பண்ணதுனால நம்ம பாசிவ் இன்கம் குறைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க. அன்னைக்கு உங்க வாழ்க்கையை சுருக்கிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள். சோ இந்த 100% ஆஃப் த அசெட்டையும் ஒரு குறிப்பிட்ட சொத்து வகையில போட்டு பணத்தை 100% ஆஃப் த மணியை ஒரு லோவர் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஹையர் ரிஸ்க் பாசிவ் அசெட்ல போட்டு அதுல இருந்து பாசிவ் இன்கம் எடுக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான வழிமுறை இல்லை. உதாரணத்துக்கு இந்த செகண்ட் ரேட் பாண்ட்ஸ், பிபி பாண்டு, லோவர் விஷயங்கள், இதுல நீங்க பணத்தை போட்டு எடுக்கிறத விட நீங்க வந்து அதுல இருந்து வரக்கூடிய எவ்வளவு எதிர்பார்க்கறீங்களோ அந்த ஒரு 3 வருஷத்துக்கான பணத்தை தனியா வச்சிருங்க, அல்லது 5 வருஷத்துக்கான பணத்தை தனியா வச்சுட்டு நீங்க வந்து growth assetsல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துல நீங்க பணத்தை டபுள் பண்ணீங்கனாலோ 6 வருஷம் டபுள் பண்ணாலோ மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு பணத்தை எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அதுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருங்க. இந்த பணம் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கும் ஃபைனான்சியலா. ஓகே, காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க முதலீட்டாளர்களுக்கு எல்லாருமே சொல்லும்போது இந்த காம்பவுண்டிங்கோட பவர் என்ன அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாம்பிளா ஒரு நம்பர்ஸோட காரிலேட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நான் வந்து ஒரு மாதம் நான் ஒரு 5000 ரூபாய் சேமிக்கிறேன், இது எனக்கு காம்பவுண்டிங்கா என்னவா இது ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட். இல்ல, ரொம்ப சிம்பிள். இதுல என்னன்னா, நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க. எஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரிட்டர்ன் வருது. ஓகே, அதையும் திரும்பி இன்வெஸ்ட்மெண்ட்லயே போட்டுறீங்க. சோ இது என்ன ஆகுதுனாக்கா, உங்களுடைய பணம் உங்களுக்கு வேலை செய்கிறது, மேலும் பணத்தை உருவாக்கி கொடுக்குது. அந்த பணத்தை நீங்க மறுபடியும் இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது மேலும் பணத்த உருவாக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, உங்க பணத்த வேகமா வளரச்சு. அதுதான் காம்பவுண்ட். ஸோ அந்த பணம் வளரும்போது அந்த பணத்திலேருந்து எடுக்கக்கூடாது. அந்த பணம் எடுக்கக்கூடாது. அது வளர்ந்துகிட்டே இருக்கணும். வளர விடணும். ஓகே. பட் உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கான பணத்த நீங்க தனியா வச்சு, அதுல உங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கணும். ஓகே. மீதி பணத்த வளர விடணும். இது 2 தான். அதாவது வாழவே கூடாதுன்னு சொல்லல நான். இல்ல நான் அந்த கேள்வி தான் இல்ல, கேட்க இல்ல. வந்தேன். அதுதான். இப்போ நம்ம ரூ. 100 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆ. நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு ஒரு ரூ. 40லேருந்து ரூ. 60 தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். பாக்கி உள்ள பணத்த நம்ம காம்பவுண்டிங்ல வேலை செய்ய வைக்கணும் நமக்காக. இல்ல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிச்சேன். அதோடயே கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு 1990கள்ல மாருதி 800 கார் வாங்குனதுக்கு பதிலா மாருதி ஷேர் வாங்கியிருந்தா இன்னைக்கு அவங்க இவ்வளவு கோடிகள் வச்சிருப்பாங்கன்னு ஒரு சும்மா இது இஷ்டத்துக்கு இட்ஸ் போட்டுட்டே வாட்ஸ்அப் இருப்பாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஆ, ஆ. பட் ஸ்டில் நான் இதை ஒரு கேள்வியாவே வைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு கன்சியூமராகவே இருக்கீங்க. ஒய் யூ காண்ட் ஹோல்ட் அ ஷேர் இன் தர் அவங்களோட பிசினஸ்ல. நீங்கள் வந்து அதானியுடைய நிறுவனம் ஒரு உதாரணத்துக்காக ஜஸ்ட் ஐம் கோடிங் சே ஒரு எக்ஸ் நிறுவனத்தினுடைய கன்சியூமரா நீங்க இருக்கிறதுக்கு பதிலாக அந்த எக்ஸ் நிறுவனத்தினுடைய பங்குதாரராக இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்னோட கேள்வி என்ன மாதிரியான ஒரு சாதாரணமான புரிதலை பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒரு கார் வாங்கினது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ அந்த வயதில் வாங்கி ஓட்டக்கூடிய காரை அனுபவிக்காமல் ஷேரை வாங்கி வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்றது தான் அப்போ முதலீடா? அதுதான் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேறு வேறு மொழிகளில் சொல்ல முற்படுகிறதா? இல்ல. ரொம்ப அதாவது நெறைய பேர இன்வெஸ்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வியூஸும் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல நல்லா வாழணும். அதே செலவு சமயத்துல பண்ணலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பா பண்ணணும். ஓகே. பண்ணலனா பொருளாதாரமே இருக்காது. ஆனா ரூ. 100 சம்பாதிக்கணும்னா ரூ. 100 செலவு பண்ணக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ரூ. 100 சம்பாதிக்கும் போது ரூ. 125 செலவு பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு இருக்குன்னு. ஓகே. அது செகண்ட். ரூ. 100 சம்பாதிக்கும் போது ஒரு ரூ. 40 ரூ. 50 அல்லது மேக்ஸிமம் ரூ. 60 நம்ம வாழ்க்கை தேவைகளை நிறைவு செஞ்சுக்கணும். அதுக்குள்ள நீங்க கார் வாங்குறீங்களா, என்ன பண்றீங்க, அது உங்க இஷ்டம். ஓகே. சோ ஹை சேவரா இருக்கணும். ஒரு 40% ஆவது ஒருத்தர் மாசம் மாசம் சேவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். அந்த சேமிப்பு முதலீடாக மாறணும். அந்த முதலீடு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம காம்பவுண்டிங் மூலமாக வளர்ந்து கொண்டே இருக்கு. இவ்வளவுதானே வழி. நீங்க தாராளமா ஐபோன் வாங்கலாம், கிராக்ஸ் ஷூ வாங்கலாம், பிளேன்ல போகலாம். என்ன என்னோட ராயல் பழைய என்ஃபீல்டு பழைய பைக் நம்மளோட பழைய வாங்கலாம். கான்வர்சேஷன் நீங்க ஞாபகம் வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ராயல் என்ஃபீல்டு வாங்கலாம். ஓகே. எல்லாமே பண்ணலாங்க. எல்லாத்துக்குமான காலம் தான் இது. சரி, ஏதாவது ஒரு 3 செக்டர் நீங்க ரொம்ப ப்ராமிசிங்கா நினைச்சு ஆனா அந்த ஸ்டாக்ஸோ அல்லது அந்த நிறுவனங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம போன ஒரு 3 செக்டர்ஸ் ஏதாவது சொல்ல முடியும்? இல்ல இந்தியால இன்னைக்கு எக்கனாமிக் growth நல்லா இருக்கனால முக்காவாசி செக்டர்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிளா போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. பட் அதுல வந்து இப்ப சமீப நாட்கள்ல நான் சொல்லணும்னா லாஜிஸ்டிக் செக்டர் ஓகே. போதுமான அளவு அது ஒரு லிஃப்ட் கிடைக்கல அதுக்கு. ஓகே. பிகாஸ் ஆஃப் குளோபல் கிரைசிஸ் அப்படி இல்ல சொல்லலாமா? அது இல்ல கேபிட்டல் இன்டென்சிவ். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக் growth ஒரு 8% போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ Okay. லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் சரியா வரல. அதே போல பவுல்ட்ரி அஸ் அ செக்டர் அவ்வளோ நல்லா வரல. ஏன்னா அது அக்ரி பேஸ்டு பிஸ்னஸ். ஆனால் அது அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பவுல்ட்ரி, அனிமல் ஃபீட் இதெல்லாம் அவ்வளோ நல்லா வரல. அது இன்னொரு செக்டர் நம்ம சொல்லலாம். அதே போல இந்த QSR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துரித உணவகங்கள் அதுவும் அந்த அளவுக்கு நல்லா வரல. ம். இதெல்லாம் அவ்வளவு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா வராத செக்டர்ஸ். இவ்வளவுக்கும் குளோபலா ஒரு பொது பார்வையில் இந்தியா வந்து நிறைய ஜங்க் ஃபுட் அல்லது இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸை ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியும் கூட அந்த செக்டர் ஒர்க் ஆகல. இல்லையே நம்ம லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளோ இருக்கு. நீங்க ஏன் வெளில இருந்து வர்றதை மட்டும் பார்க்குறீங்க. இப்போ நம்ம உணவு இருக்கு இல்லையா, அதுலேயே நிறைய துரித உணவு இருக்கே. ஓகே. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மெனு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு 3 செக்டர் ரொம்ப ப்ராமிசிங்காக நீங்கள் பார்க்குறதுனா எதை சொல்லுவீங்க? இன்னைக்கா ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஃபினட்டாக சொல்லலாம். இவி அதே போல எனர்ஜி ஸ்டோரேஜ், பவர் செக்டர், பவர் இன் ஆல்வேஸ் உற்பத்தி, ஸ்டோரேஜ் புதுசாக ஒன்று வருது. இத்தனை நாள் ஸ்டோரேஜ் கிடையாது. பவர் எப்பவுமே ப்ரொடியூஸ் பண்ணா கன்சியூம் ஆகும். ஆனால் இப்போ ஸ்டோரேஜ் வருது. இது நம்மளுடைய வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ பவர் ரிலேட்டட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவது டெலிகாம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் த்ரோ பண்றேன். இது வந்து என்னன்னா ஒரு பர்சனல் ஃபினான்ஸா இருந்த ஒரு மித் மாதிரி கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து மித்தா இல்ல ஃபேக்டா அப்படிங்கறத நீங்க உங்களோட பார்வையில எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் பேட். இஸ் இட் a myth or fact? இட்ஸ் a myth. நான் ஏன்னு சொல்றேன். Yeah, please. இப்போ என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. நான் ஒன்று தான் வச்சிருக்கேன். ஒன்று யூஸ் பண்றது ஒன்று. ஓகே. இதெல்லாம் கத்துக்கணும்னு. ஸோ அந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து நான் எனக்கு செலவு இருக்கும்போது பண்றேன். ஓகே. கரெக்டாக பில் என்னைக்கு டியூவோ ஆட்டோ பே வச்சிருக்கேன் போயிடும். எனக்கு ஒரு மாதம் கிரெடிட் வருது. நான் பணத்தை எங்கேயும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதுக்கு எனக்கு போதுமான பாயிண்ட்ஸ் வருது. அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நான் வேற ஏதோ கூட வாங்குறேன். இது இல்லைனா நான் கேஷ் செலவு பண்ணேன்னா எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணி எனக்கு சொல்ல தெரியாது. கேஷ்னா
எண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்ட்ல இருக்கணும், அக்கவுண்ட் வச்சுக்கணும். இதுனா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். And as well as card also holds its limit. கார்ட் ஆஸ் எ லிமிட் Yeah. அளவா தான் வச்சிருக்கேன். நான் Okay. வசதிக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவுதான் வச்சிருக்கேன் லிமிட். Okay. எவ்வளோ நம்ம செலவு பண்ண போறோம் கிரெடிட் கார்டில்? மேக்ஸிமம் 20,000, 30,000, Okay. 40,000. அவ்வளவுதான் பண்ணுவீங்களா? ஏதாவது டிராவல் டிக்கெட் அந்த மாதிரி வாங்கினா இருக்கலாம். ஆவரேஜ் பண்ணா ஒரு மாதத்துக்கு 30,000. என்னுடைய சொந்த செலவு அதுக்கு மேல என்ன இருக்க போகுது? ஓகே. அதுவே அதிகம் ஆறுது இல்லை. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எனக்கு ஒண்ணுமே கிரெடிட் கார்டில் ஒண்ணுமே கிடையாது. ஏர்போர்ட்ல ஏதோ டிஃபன் சாப்பிட்டது அந்த மாதிரி ஏதோ So, ஒன்று வெறும் 30,000 தான் உங்களோட செலவு. எனக்கு பர்சனலா இப்போ ஒண்ணுமே இல்லையே. எனக்கு என்ன பர்சனலா எனக்கு இப்போ என்ன செலவு பண்ண முடியும்? நான் ஹோட்டலுக்கு போறது கிடையாது டெய்லி. ஒண்ணுங்க வாய்ப்பு இல்லை செலவு பண்ணது. ஒரு யங்கர் பர்சன் நீங்க 10 இடம் போறீங்க, 1008 செலவு வரும். ட்ரெஸ் வாங்க என்ன கிரெடிட் கார்டில் என்ன மேக்ஸிமம்? உடை, உணவு, ம். அப்புறம் டிராவல். Yeah. இது தவிர ஏதாவது கேட்ஜெட்ஸ் வாங்கினீங்கன்னா வருஷமா கேட்ஜெட் வாங்க போறோம். ஸோ அந்த நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருது இல்ல. எது வாங்கினாலும் என்னால அடுத்த மாசம் என்னால பே பண்ண முடியும்னா அதைத்தான் நான் கிரெடிட் கார்டில் அது போதுமானதுங்கிறேன். சரி. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் பேடுங்கிறது மித். நீங்க எப்போ பேடுன்னு நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ். நீங்க இந்த மாசம் செலவு பண்றீங்க, டியூ டேட் வருது, அன்னைக்கு நீங்க அதை ஒரு கடனா மாத்துறீங்க, அன்னைக்கு அது பேடு தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பயங்கர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒண்ணு நுகர்வுக்கு வட்டி கட்டவே கூடாது. அந்த 1 மந்த் சைக்கிள்குள்ள நீங்க கரெக்டா டியூ டேட் அன்னைக்கு பணத்தை கட்டுறீங்கன்னா கிரெடிட் கார்டு இஸ் குட், நத்திங் ராங் வித் இட். அப்படி டிசிப்ளின்டா அதை பண்ண முடியாதுன்னா அன்னைக்கு பேடா மாறி. அவ்வளவுதான் விஷயம். என்னோட ரெண்டாவது கேள்வி ரெண்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பை. இஸ் இட் a myth or fact? பல தருணங்கள்ல இட் இஸ் a myth. ஓகே. நான் உங்களுக்கு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, நீங்க ரொம்ப ஹை இப்போ இந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல, இது ரெண்ட் பண்ணா ஜாஸ்தி ஆகுமா, ஓன் பண்ணா சீப்பரா? கேமராலாம் இது ஓன் பண்ணாதான் சீப்பரா. நான் உங்களுக்கு பட் ரெண்டிங்கிறத நம்ம பொதுவா சொல்றது நீங்க வேற என்ன அசெட்டோட rent பண்றீங்க? ப்ராப்பர்ட்டியோட சொல்றேன். ரெண்டிங் a house is Sir. always better than buying. Okay. அப்படியா? ஒரு அப்படி நிமிஷம். யோசிக்கலாம். நீங்க பையிங்க சாமர்த்தியமா பண்ணீங்கன்னா இட் will always be more effective than renting. ஓகே. என்ன பிரச்சனைங்க? எல்லாம் பையிங்க பீக்ல போய் வாங்க வேண்டியது. எப்போ ப்ராப்பர்ட்டி அதிகம் விற்குது, விலை மேல இருக்கும்போது தான் விற்குது, அதிகம் கீழே இருக்கும்போது விற்குதா? இல்லவே இல்லை. நீங்க எதை அளவுகோலா எடுத்துக்கிட்டு நீங்க மெஷர் பண்றீங்கன்றதா முக்கியம். ராங் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸை நீங்க பையிங்கா எடுத்துக்கிட்டு அதை ரெண்டிங்கோட கம்பேர் பண்றீங்க. சப்போஸ் நீங்க ஸ்மார்ட் ப்ராப்பர்ட்டி பையரா இருந்தா உங்களுக்கு டெஃபினட்டா இட்ஸ் a very very attractive thing to own. You will save on rent. இன்சூரன்ஸ் இஸ் an investment. It is not. Insurance is not supposed to be a risk. ஏன்னாக்கா இன்சூரன்ஸ் எதுக்காகனாக்கா நம்ம இல்லைன்னா, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இல்லாத ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த வருமானத்தை தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட்டை கொடுக்கறது தான் இன்சூரன்ஸ். எப்போ நமக்கே அந்த இன்சூரன்ஸ் மூலமா திரும்ப நம்ம லைஃப் டைம்ல பணம் வரணும்னு ஒரு ப்ராடக்ட் நம்ம காட்டுறாங்களோ அன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் தப்பாயிடுது. ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நோ, ஸோ இட்ஸ் a myth. அப்சல்யூட் மித். ஸோ நிறைய பேர் ரியல் எஸ்டேட் வாங்கிட்டு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அதே விலைக்கு வித்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் கூட அவங்களுக்கு கிடைக்குது. பணவீக்கம் இருக்கு இல்லையா, பேங்க்ல போட்டா வட்டி வரல, அந்த ரிட்டர்ன் கூட இல்லாம எத்தனையோ பேர் ரியல் எஸ்டேட்ல. ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்லாம் அவங்களை திட்ட போறாங்க. இல்லங்க, என்ன ப்ராப்ளம்னா ரியல் எஸ்டேட்ல சிம்பிளா சொல்றேன், சப்ளை இஸ் இன்எலாஸ்டிக். அதாவது எவ்வளவு மார்க்கெட்டுக்கு உற்பத்தி ஆகி வரப்போகுதுங்கிறது மாறாது. எப்பெல்லாம் விலை கம்மியா இருக்கோ ரொம்ப குறைவான சப்ளை தான் வரும். எப்பெல்லாம் விலை உச்சத்தில் இருக்கோ அன்னைக்கு மார்க்கெட் தாங்கக்கூடியதோட 2 மடங்கு சப்ளை வரும், இல்ல 1.5 மடங்கு சப்ளை வரும். அதுவே நாளைக்கு விலை இறங்குறதுக்கு ஒரு காரணமாயிடும். அப்போ தப்பான நேரத்துல வாங்கினாக்கா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரும் பாதிப்பை ஏற்படும். ஓகே. கோல்ட் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். ராங். 2012 இருந்து 2022 வரைக்கும் டாலர் மதிப்புல கோல்டு அந்த உச்சத்தை தொடவே இல்லை. 10 வருஷம் மேல. ஓகே. இப்போதான் லாஸ்ட் ஒரு இன்ஃபேக்ட் 24ல கூட பிரைஸ் 2012 விட கம்மியா இருக்கு. 2024ல இருந்த கோல்டு பிரைஸ் இன் டாலர்ஸ் லோவர் தென் 2012 பிரைஸ். ஸோ வாட் யூ ப்ரெடிக்ட்? இப்போ இனிமே 15,000 கிராம் தொட்டிருக்கு, அதுக்கு பிறகு அது இன்னும் கீழே போகவே இல்லை. இட் வெண்ட் அரௌண்ட் 13-14 அந்த அதுக்கு சார் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல கோல்ட்ல வேல்யூ இல்லை சார். இல்லை. இட்ஸ் நாட் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஐ வில் நாட் ப்ரிஃபர் கோல்ட் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் டுடே. யாருக்குன்னா இருந்தா வச்சுங்க, வாங்கி சேர்க்கணும்னு இந்த லெவல்லையா ஓடியாடாதீங்க. இல்லை சார். ஓகே. SIP guarantees wealth. நோ, That is also no. அது மட்டும் பண்ண முடியாது. Okay. SIP guarantees good investment habit, but if that investment habit has to translate into wealth, உங்க தேர்வுகள் சரியா இருக்கணும், உங்க பணம் சரியான இடத்துல SIP ஆக முதலீடு செய்யப்பட வேண்டும். தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா it doesn't guarantee wealth. Okay. You need a high salary to become rich. No, you need very strong compounding and high savings and high investment to become rich. நான் சிம்பிளா சொல்றேங்க. இப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா 1 கோடி நீங்க சேர்த்திருக்கீங்கன்னு வச்சு, எவ்வளவு உங்க பணமா இருக்கணும் நீங்க சொல்லுங்க. குடும்பம் வரைக்கும் அது எல்லாமே நம்ம பணமா இருக்கணும் தான் ஆசைப்படுவோம். அதுதான் தப்பு. ஓகே. உங்க பணம் 25ல இருந்து 30 ரூபா தான் இருக்கணும். ஓகே. 30 லட்சம் உங்க பணம், பாக்கி காம்பவுண்டிங். ஆ. அப்போ சேமிப்பு மூலமாக குறைந்த பணத்தை தொடர்ந்து முதலீடு செய்து அதன் மூலமாக ஒரு பெரிய ரொக்கத் தொகையை முதலீடாக உருவாக்கி அந்த தொகையை வளர்க்க விடுவதுதான் சீக்ரெட். அதுதான் சக்சஸ் சீக்ரெட். வெரி சிம்பிள். அது நடக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை சரியான தேர்வுகள், போதுமான நேரம்.
இது 2 இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நடந்துரும். ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் ஒன்லி ஃபார் வெல்தி பீப்புள். நோ, இட் இஸ் ஃபார் த மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட். யாருக்கு வந்து அளவான பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப அத்தியாவசியம். பணம் எக்கச்சக்கமா இருக்கிறவங்க எப்படி வேணா வாழலாம். அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும்னு சொல்றவன் அவனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவையா? இல்ல இந்த தலைமுறையில அடுத்த தலைமுறையை வந்து முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவையா? டெஃபினட்டா 2வது ஆளுக்கு தான். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க சொன்ன இந்த பதில் தான் உங்களுக்கு இந்த மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு நான் விஷயத்துக்கான ப்ரொஃபஷனலா பண்ண எல்லா வேலையிலையுமே அடிப்படை என்னன்னாக்கா, வி ஷுட் மேக் மணி ஒர்க் ஃபார் மோர் பீப்புள் ஃபர்ஸ்ட். மோர் பீப்புள் ஷுட் பிலீவ் இன் மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் தம் செகண்ட். அதுக்கான ஒரு பாதையை நம்ம உருவாக்கி அந்த பாதையில எவ்வளவு பேர் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கு. இதுதான் என்னுடைய பிலாசபி. அதுல மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் ஒரு மிக முக்கியமான ஒரு பாதை. என்ன ரீசன்னா, ரொம்ப குறைஞ்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் நம்ம ஒரு வழிகாட்டுறோம். அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல வந்து ஐ வுட் லைக் டு என்ரோல் மை செல்ஃப் ஈவன் தோ திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் இன்டர்வியூ, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அந்த 1 கோடி ரூபாயை நான் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஓகே, ஸோ நான் அந்த மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல என்ன நான் என்ரோல் பண்ணணும்னா வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? See, very simple. We have a website. Okay. We have a WhatsApp API number. So, அதன் மூலமா you can easily contact us. Immediately our persons will contact and they will open an account. Okay. அப்புறம் உங்களுடைய சேமிப்பு எவ்வளவு, மாதாந்திர வருமானம் எவ்வளவு, அதில் எவ்வளவு சேமிப்பு, அதில் எவ்வளவு நீங்கள் முதலீடு பண்ண முடியும், அதை நீங்கள் முதலீடு பண்ண எப்படி விரும்புறீங்க, அதுக்கப்புறம் அந்த முதலீடு ஆரம்பி. ஸோ மாதாந்திர முதலீடுங்கிறது ஆரம்பி. அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது தவிர வந்து வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் ரெக்கமெண்டேஷன். ஓகே, வேணா நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது தவிர சந்தை இறங்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு முதலீட்டு பரிந்துரை வரும். இதை நீங்க முதலீடு செய்ய இந்த இடத்துல விரும்பினா நீங்க ஆமா முதலீடு செய்ய விரும்புறேன்னு ஒரு கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் ஏபிஐ மூலமா ஆட்டோமேட்டிக்கா உடனே ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க பணத்தை செலுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும். ஓகே, 1 லட்சம். ஸோ இட்ஸ் அ டிஜிட்டல் ஓகே, ஸோ இட்ஸ் ஈகோ சிஸ்டம். ஓகே, ஸோ அதுக்குள்ளார போனால் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அடுத்தடுத்து உங்களை வழி நடத்தி பீப்புளும் இருக்காங்க. ஸோ நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நேச்சுரலாகவே எல்லோருக்கும் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது? அதாவது உள்ளார ஒரு 10,000 பேர் இதுக்கு ஆர்வமா வராங்க அப்படின்னா எவ்வளவு பேரால அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி அந்த ப்ராசஸ்க்குள்ளார தங்களை இன்வால்வ் பண்ணிக்க முடியுது? நாங்க இந்த டேட்டாவை ரெகுலரா பார்க்குறோம். ஓகே, உண்மையிலேயே ரொம்ப சின்சியரா டிசிப்ளின்டா பண்ணக்கூடியவர்கள் ஒரு 30-40%. எந்த வயது? நான் பார்த்த வரைக்கும் 35 to 45. ஆண்களா பெண்களா? பெருவாரியாக ஆண்கள் தான் பண்றாங்க. ஆக்சுவலா பெண்கள் வந்து இப்பதான் வர்றாங்க உள்ள. ஓகே, இன்னும் அவங்க வரணும். பெண்கள் சார்பாகவும் ஆண்கள் தான் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த ஏஜ் குரூப்பை நீங்க சொல்லும்போது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி அப்படிங்கிற க்ரௌட் அவங்க வந்து இன்னும் அந்த பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதோ அல்லது பொருளாதாரத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்களான்னு தெரியல. பட் அதற்கு முன்பாக ஒரு 90s கிட்ஸ் அல்லது ஒரு 80s மிட் அவங்க தான் 90s தான் இருக்காங்க ப்ரிடாமினண்டா. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சேமிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு புரிதல் அப்படிங்கிறதும் இன்னைக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்குங்கிறதா? இல்ல அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது இப்பதான் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 90s கிட்ஸோடைய வளர்ப்பு வந்து டெஃபினட்டா சேவிங்ஸ் ஓரியன்ட். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து இப்பெல்லாம் இருக்கிறவங்க சரியில்லைன்னா நினைக்கிற டைப்பே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனே கிடைக்கல. வெரி வெரி பிரைட். ஸோ என்னன்னா அவங்களுக்கு சாய்ஸஸ் பெட்டர் பண்ணல, அதுதான் இப்போ பண்றாங்க. ஆனா சேமிக்கும் அந்த ஒரு ஹேபிட் வந்து ஸ்ட்ராங். இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் ஸ்ட்ராங். இந்த ஜென்சியுடைய பொருளாதார பார்வைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பிரைட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா நம்ம வந்து இந்த ஜென்சின்லாம் தப்பாலாம் பேசுறோம். அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. வெரி பிரைட் ஜென்ரேஷன். எதை சொன்னாலும் கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இதையும் பிடிச்சிக்குவாங்க. இட்ஸ் a matter of time. அதை சொல்ல வேண்டிய விதமா சொல்லணும் நம்ம. ஆனா அந்த பணத்தை பார்க்கக்கூடிய பார்வை மாறிடுச்சு. பணத்தை மதிக்கிறதுல ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு சாதாரணமான கம்பாரிசன் கதைகளே போகும்போது அந்த காலத்துல 100 ரூபாயை நாங்க எப்படி பார்த்தோம் தெரியுமா? நீங்க பணத்தை எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறீங்கிற கதைகள் நிறைய பொதுமைப்படுத்துறோமே. அதாவது சொசைட்டி இவால்வ் ஆகிட்டே இருக்கு. 100 years பேக் பீப்புள் didn't eat rice every day regularly. ஓகே, இப்படி இருந்த சொசைட்டி இன்னைக்கு ஒரு டெவலப்ட் சொசைட்டி ஆயிட்டோம். நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி ட்ரிவன் சொசைட்டியா இருக்கும். இன்னைக்கு பணம் இருக்கு நம்ம கிட்ட. அந்த பணத்தை எப்படி பொறுப்பா யூஸ் பண்ணணும்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா அது போதுமானது. அந்த பணத்தை இழக்கக்கூடாது. அந்த பணத்தை அளவா செலவு பண்ணி அதுல ஒரு பகுதியை நாளைய தேவைக்கு வளர்க்கணும். இவ்வளவுதான் விஷயம். இது எல்லா தலைமுறையும் செய்வாங்கன்னு நான் உறுதியான. அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம சொல்லணும். நீங்க செய்யறதெல்லாம் தப்பு. நான் எல்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் காலத்துல நான் வந்து நடந்தே போனேன். பஸ்ல பாரு, நீ வந்து பைக்ல போற, உனக்கு ராயல் என்ஃபீல்டு தேவையா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாரையும் அந்த மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ற அளவுக்கு உற்பத்தி செய்யறாங்க. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, பர் கேபிட்டா இன்கம் இருக்கு. நீங்க ஒரு சொசைட்டில ஒரு யங்ஸ்டர்னுடைய பர் கேபிட்டா இன்கம் எடுத்துப்பீங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நீங்க வந்து குறை சொல்லுவீங்கன்னாக்கா அது நேர்மையான ஒரு அணுகுமுறை. என்னோட லாஸ்ட் கொஸ்டின், நம்மளுடைய
இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது குளோபலி இன்னைக்கு இருக்கக்கூடிய சில போர் பதட்டம், மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் கல்ஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஹவு ஃபார் வி ஆர் இன் எ ஸ்டேபிள் அண்ட் சேஃப் எக்கானமி அண்ட் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஓவராலா ஒரு சேஃபர் ஹேண்ட்ஸ்ல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ப்ராக்ரஸிவா 1991 இந்தியன் எக்கானமி நிறைய பாடங்களை கற்று அதிலிருந்து வளர்ந்து கொண்டே, நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். நிறைய அரசியல் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் நிறைய வரும். ஆனா ஒவ்வொரு மாற்றமும் இந்தியாவை ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி தான் கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெமோக்ரஸி இந்தியாவினுடைய ஃபவுண்டேஷன். இந்த டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஒரு விதமான பார்வைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாமே இவென்ச்சுவலா எக்கானமியை நெறிப்படுத்தி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு டெமோக்ராட்டிக் இஷ்யூவும் எக்கானமியை அழிக்கல. அதே போல வளர்ச்சி இன்னும் வேகமாக வருவதற்கான ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த வளர்ச்சி எப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் பிடிக்குதோ அன்னைக்கு நம்ம அடையக்கூடிய ஒரு பொருளாதார இடம் இன்னும் ஒரு உயர்ந்த இடமாக தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கானமி கொஞ்சம் நிலையற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்து. பட் அது ஒரு டெம்பரரி ஃபினாமினான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ப்ராடா பார்த்தீங்கன்னா எப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரே இடத்துல இருக்கும், தட் இஸ் லெட்ஸ் சே $60-70, அந்த இடத்துல இந்தியாவுக்கு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அதிகரிச்சிடும். அதே போல இந்திய பொருளாதாரத்தில் வரக்கூடிய அந்நிய முதலீடு எப்போ ஸ்டெடியா இருக்கோ அல்லது வளருதோ அந்த இடத்துல நம்ம பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும். இது ரெண்டும் சமீப ஒரு ஆண்டுல ஸ்திரமாக இல்லை. இன்ஃபேக்ட் எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அட்வர்சிட்டி ஜாஸ்தி. அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த அட்வர்சிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னா அது குறையும் போது எக்கானமி ஸ்ட்ராங் ஆயிடும். இதுதான் நடக்க போகுது. பிராடா பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விதம், வங்கிகளை நம்ம நெறிப்படுத்தி இருக்கக்கூடிய விதம், இன்னைக்கு பேங்க்ஸ் ஆர் அட் தி ஸ்ட்ராங்கஸ்ட். இன்ஃப்ளேஷன் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு. ஃபுட் ஷார்டேஜஸ் எங்கேயுமே கிடையாது, ஃபியூவல் ஷார்டேஜஸ் எங்கேயுமே கிடையாது. தவிர நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்டா சோலார் எலக்ட்ரிக் இதை நோக்கி போயிட்டு எவ்வளவு பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய சரக்கு ரயில் மூவ்மெண்ட் மொத்தமே எலக்ட்ரிக்ல தான் நடக்குது. எவ்வளவு பேருக்கு இது தெரியும்? இப்போ அந்த டீசல் கன்சம்ஷனை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டோம். யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய சரக்கு வாகனங்கள் மொத்தமே எலக்ட்ரிக், அதுவும் சோலார் எலக்ட்ரிக் கனெக்ட் இதெல்லாம் நடந்தாக்க நம்ம பொருளாதாரம் வலுப்பெறும்னு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கு. மேனுஃபேக்சரிங் எக்கானமியா இந்தியா வர வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஸ்லோவா தான் வரும். ஸ்லோவா வருங்கிறதுனால நம்ம வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னாக்கா நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் மேனுஃபேக்சரிங் எக்கானமியா அடுத்த 10-15 ஆண்டுகள்ல டெஃபினட்டா வரும். எந்த அரசியல் மாற்றம் வந்தாலும் இது உறுதியா நடக்கும். சில பேர்கிட்ட பேசும்போது, அதுவும் குறிப்பா இந்த பொருளாதார நிபுணர்கள் கிட்ட, நத்திங் அஃபென்ஸ், லைக் யாரையும் குறிப்பிட்டலாம் இல்ல, ஒரு பதட்டம், ஒரு பேனிக்கிங் மோட் வரும். ஓகே, ஸோ நாம எல்லாரும் இருக்கோமா இல்லையா, நாளைக்கு பொழுது விடியுமா இல்லையாங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் whenever I converse with you, you always give hope, you always transfer some positivity. ஸோ அப்படிதான் இந்த கான்வர்சேஷனும் இருந்ததா நான் பார்க்குறேன். ஃபேக்சுவலாக மட்டும்தான் நான் பேசுவேன், யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட எல்லா ஸ்பீச்சுமே. யூ நெவர் ரெக்கமெண்ட், யூ நெவர் ஒரு நிறுவனத்தை ஒரு அவதூறாக இல்லை ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தையோ ஒரு பேட்டியோ ஒரு வீடியோவோ உங்ககிட்டேருந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இதே துணியில் இன்னும் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அவர் ரெக்வெஸ்ட் அண்ட் ஹோப் யூ வில் டூ தட். என்னுடைய இந்த பாசிட்டிவிட்டிக்கான காரணம், நான் இந்த பொருளாதாரத்தை எப்படி அனுபவித்தேன், இந்த பொருளாதார வளர்ச்சி எனக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கியது, எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்தது, இந்த வாய்ப்புகள் பெறுவதற்கு எவ்வளவு எனக்கு லக் இருந்திருக்கணும், அண்ட் இன்னும் எவ்வளவு வாய்ப்புகளை இந்த பொருளாதாரம் ப்ராமிஸ் பண்ணுது இன்னும் வருங்காலத்தில், இது என்னை கடந்து இன்னும் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்போது டெஃபினட்டா எனக்கு நம்பிக்கை கூடுகிறது. அந்த நம்பிக்கையை தான் நான் இங்கே வெளிப்படுத்துகிறேனே தவிர அதை கடந்து எனக்கு பெரிய ஆல்வேஸ் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். எஸ், டெஃபினெட்லி. நம்ம we are all born at the right place at the right time. இதே நம்ம ஒரு 100 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தோம்னா இது எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். எப்படி போன நூற்றாண்டுல யூஎஸ்ல பிறந்தவங்க ரொம்ப பாக்கியசாலிகளோ அதே போல இந்த நூற்றாண்டுல இந்தியாவில் வாழ்பவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க. அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை இன்னும் அவங்க லைஃப்ல கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.